நீட் தேர்வுடைய வினாத்தாள்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே கசிய விடப்பட்டு இதுல தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் மருத்துவ படிப்புல சேர்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நீட் தேர்வு முறைய தகுதி இல்லாதவங்க மருத்துவ படிப்புக்கு போறதுக்கான ஏற்பாடு தான். தகுதி உள்ளவங்க போறதுக்கான ஏற்பாடு இல்லை. ஏன்னா இதுல மிக குறைந்த மார்க் வாங்கினா கூட பணம் இருந்தா தனியார் கல்லூரியில அவங்க போய் சேர்ந்துக்கலாம். அதுவும் இதுல இருக்கிற முதுநிலை படிப்புல இன்னும் மோசம். அப்படி இந்த சிஸ்டத்தைய பணம் உள்ளவங்களுக்காக ஏற்பாடு செஞ்சு இன்னைக்கு ஏழை எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்கள், சிறுபான்மை மக்கள் இந்த மருத்துவ படிப்பு தொழிற்கல்விக்கு வரவிடாம தடுப்பதற்கு பிஜேபி அரசாங்கம் செஞ்சிருக்க ஒரு சதி தான் நீட் தேர்வு. எனவே இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இந்த ஆண்டு கூட நீட் வினாத்தாள்லாம் கசிச்சிருச்சு. அந்த வினாத்தாள் செட் பண்ணவரே அதை வெளியில கசிய விட்டுருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. சிபிஐ அவளெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கிறது. இந்த தேர்வு முறையிலேயே அடிப்படையில கோளாறு இருக்கு என்பதுதான் சுட்டி காட்டுது. எனவே ஒன்றிய அரசு இந்த தேர்வை ரத்து செய்யணும். ஏற்கனவே இருந்த முறையில ஒவ்வொரு மாநிலமும் தனக்கேற்ற முறையில நுழைவுத் தேர்வுகளை வைத்து தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கிற அந்த ஏற்பாட்டை கொண்டு வரணும் அப்படின்னு வலியுறுத்துகிறோம். இந்த தொழிற்கல்வி மட்டுமல்ல, எல்லா படிப்பையும் இப்ப என்ன பண்ணாங்கன்னா பொது தேர்வு அனைத்தையும் நுழைவுத் தேர்வு எல்லாத்தையும் ஒரு தனியார் ஏஜென்சிக்கு, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்சிக்கு கொடுத்து அவங்க தான் எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் நடத்துவாங்க. இப்போ பிஹெச்டிக்கு நுழைவுத் தேர்வு, அது மாதிரி முதுநிலை படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு, ஏன் இளங்கலை படிப்புகளுக்கே நுழைவுத் தேர்வு அப்படின்னு இப்ப கொண்டு வர்றாங்க. இது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதாங்க. ஏழை எளிய மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், எஸ்சி எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள் படிக்க கூடாதுங்கிறதுதான் இந்த அரசாங்கத்துடைய பிஜேபி அரசாங்கோட திட்டம். இது எல்லாத்தையும் நீட் தேர்வு மட்டுமல்ல, அந்த என்டிஏவையும் நாம் எதிர்த்து முறியடிக்கணும். இல்ல, இது எல்லாமே ஃப்ராட் பண்றதுக்கு அவங்க ஏற்பாடு பண்றாங்க. இந்த ஃப்ராட அவங்க மட்டும் பண்ற மாதிரி அதை வச்சுக்கிறாங்க. இதுதான் நடக்குது. யூபிஎஸ்சி தேர்வுகளை முறையா நடக்கிறது இல்ல, அதுலயே இந்த மாதிரி ஃப்ராடுகள்லாம் நடக்குதுங்கிறது அப்பப்போ அம்பலமாகிட்டு இருக்கு. இந்த அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் வந்ததுல இருந்து எல்லா தேர்வுகளையும் தகுதி இல்லாதவங்கள உள்ளார கொண்டு போறதுக்கு, தங்களுக்கு வேணுமானவங்கள உள்ளார கொண்டு போறதுக்கான ஏற்பாடுகளை பண்றாங்க. இந்த கல்வி முன்னெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும்தான், குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும்தான் இருந்து பாருங்க. அதே வர்ணாசிரம தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு இவங்க செய்யற ஏற்பாடு தான் இதெல்லாம். கடந்த அரசு சட்டமன்ற தீர்மானம் நீட்டுக்கு எதிராக நிறைவேற்றினாங்க. இப்ப புதுசாக ஆட்சியில அமர்ந்திருக்க காவேரி அரசுக்கு தீர்மானத்தை நிறைவேற்ற நீங்க அழுத்தம் கொடுப்பீங்களா? இல்ல, தீர்மானம் நிறைவேற்றலாம், அவங்களும் கூட தீர்மானத்தை நிறைவேற்ற கூடும். ஆனா அந்த தீர்மானத்தெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் அவங்க மதிக்கிறதே கிடையாது. எனவே சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றுறதோ அல்லது பிரதமருக்கு வேண்டுகோள் விடுக்கிறதோ இதெல்லாம் இன்னுமே எடுபடாது. அதனாலதான் ஆசிரியர் ஐயா மக்கள் போராட்டங்களா இதை நம்ம எதிர்ப்பை காட்டணும்னு சொல்லி இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு அழைப்பு விடுத்தார். எல்லா கட்சிகளும் அதுல கலந்துகிட்டு இருக்கோம். எனவே மக்கள் போராட்டங்கள் வெடிச்சாதான் இதை தடுத்து நிறுத்த முடியுமா வழிய வெறும் அரசாங்கங்கள் அல்லது மனு போடுறது இதெல்லாம் இனிமே வேஸ்ட். 5 மாநில தேர்தல் முடிவுக்கு பிறகு பெட்ரோலிய விலைகள் உயர்த்தப்படாதுன்னு மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப பெட்ரோல் விலைகள் உயர்த்தப்பட்டு இது இன்னும் மிக மோசமான பொருளாதார நெருக்கடி வரப்போகுது. அதுக்கான ஏற்பாடு தான் பிரதமர் மோடி செஞ்சிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாள் ஒரு அறிவிப்பு. முதல்ல பாத்தீங்கன்னா தங்கம் வாங்காதீங்கன்னா தங்கத்து வேலை இருந்த வரியை 15% உயர்த்தினாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்க, சர்க்கரை ஏற்றுமதியை தடை செஞ்சாங்க. இது நேற்று பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு அறிவிப்பை கொடுத்து பெரிய பொருளாதார நெருக்கடி மக்கள் தலைமையில சுமத்துறாங்க. ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு, கோவிட் காலம் மாதிரி நீங்க எல்லாம் தயாராகணும், படிப்பு கூட பிள்ளைங்க படிப்பு கூட ஆன்லைன்ல படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உச்ச நீதிமன்றமும் இதுக்கு உடன் போகும் என்பதற்கு அறிகுறியா நேற்று உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தங்களுடைய ஊழியர்கள் கூட 50% மாணவர்கள் வீட்டில இருந்தே வேலை செய்யலாம் என்பது போல ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. எனவே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வருது. எங்களுடைய சந்தேகம் என்னன்னா, அரசமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு 360 கீழ் பொருளாதார நெருக்கடி நிலையை இந்த அரசு பிறப்பிக்குமோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. எனவே மக்கள் இத்தகைய முயற்சிகளை ஒன்றிணைந்து முறியடிக்க வேண்டும். சட்டமன்ற தேர்தல் முடிவு வெளியாகி 10 நாட்கள் மேலாகி
இன்னும் அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணதுனால துறை ரீதியான செயல்பாடு வந்து முடக்கப்பட்டிருக்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல, புதிய அரசு பொறுப்பேற்று இருக்கிறது. இன்னைக்கு கூட கவர்னர் வந்திருக்காருன்னு சொல்றாங்க. ஒருவேளை அமைச்சர்கள் பதவி ஏற்கலாம், பொறுப்புகள் அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படலாம். பார்ப்போம், கொஞ்ச நாள் பொறுப்பா.